ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் நோ ஷோ. லாஸ்ட் வீக் நான் ஒரு ஃபிட்னஸ் காம்படிஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ட்ரெமெண்டஸ் சப்போர்ட் கொடுத்தீங்க எனக்கு. அவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க, அவ்வளோ கமெண்ட்ஸு, அவ்வளோ லைக்ஸு, அவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க. இன்ஃபேக்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து 500லேருந்து திடீர்னு 1500 போகிற லெவலில் இருக்குது. அவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது இன்ஸ்டாகிராமில். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீக்குள்ளே நான் உங்களோட எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் கண்டிப்பாக பண்ணிடுறேன் நான். அண்ட் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்மளோட யூடியூப் ஃபாலோவர்ஸு, நம்ம சேனலில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் வந்து 1000க்கு மேலே க்ராஸ் ஆகிடுச்சிங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஸோ அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வீக் நம்ம ஃபிட்னஸ் காம்படிஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஃபிட்னஸ் காம்படிஷனுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் பேசிக் ஐடியா அபவுட் ஃபிட்னஸ். ஆக்சுவலாக நமக்கு ஃபிட்னஸ் தான் நிறைய மித்து இருக்குது. ஸோ பேசிக் ஐடியா அபவுட் ஃபிட்னஸ் இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் யோசித்த போது, நம்ம சென்னையில் இருக்கிற ஜிம்ஸ் பண்ணுற வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை ஆரம்பித்தேனே. ஸோ ஏன்னா நிறைய பேர் ஜிம்முக்கு போவோம். அதோட இந்த நியூ இயர் வந்த உடனே ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டு மார்ச் பாஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் ஜிம்முக்கு போவோம். ஓகே, நான் ஜிம்முக்கு போகிறேன், வெயிட்டை இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் நான் வெயிட் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போகிறோம். சென்னையிலையும் அந்த இப்போ நியூ இயர் வந்த உடனே ஒரு கூட்டமாகவே இருக்கும். நான் இன்ஃபேக்ட் ஜிம்முக்கு வந்து நியூ இயர் வந்த உடனே போகவே மாட்டேன். ஏன்னா அந்த கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கூட்டம் சப்சைட் ஆனோடனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜிம்முக்கு நியூ இயர் அன்றைக்கி போகக்கூட மாட்டேன். ஒரு 4-5 நாள் தான் அந்த கூட்டம். அதுக்கப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருவீங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி ஜிம்முக்கு போயும் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு நான் யோசித்த போது ஒரு சர்வே எடுக்கலான்னு பிளான் பண்ணேங்க. இந்த சர்வேவை கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மந்த்ஸாக எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 100 பேரை, ஜிம்முக்கு போகிறவங்கள ரேண்டமாக ஒரு 100 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணி, அந்தந்த ஜிம்மோட கோஆப்ரேஷனை யூஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு சர்வே நடத்தினேன். சர்வே நடத்தினதில் எனக்கு ஒரு ரிசல்ட் வந்தது என்னென்னா, 10 பேர் ஜிம்முக்கு போகிறாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு தான் ரிசல்ட் வருதான். 9 பேருக்கு ரிசல்ட்டே வரல. ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜிம்முக்கு போகிற 90% ஆஃப் த பீப்புளுக்கு ரிசல்ட்ஸ் வரது இல்லை. அது நிறைய ரீசன்ஸ். மெயினாக ஒரு ரீசன் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் என்னன்னு பார்த்தா, என்னோட சர்வே ரிசல்ட் படியும் அதுதான் கிடச்சிது. ஏன்னா ஜிம்முக்கு போகிற பாதி பேருக்கு மேலே நாலேஜே கிடையாது. அவங்க நிறைய மித்ஸை மட்டுமே நம்பி இருக்காங்க. நம்ம என்ன பண்ணால் நமக்கு எப்படி வெயிட்ஸ் குறையும் அப்படிங்கிறது ஒரு பியோர் சயின்ஸ். சயின்ஸ்னாலே நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு அப்படியே ஒரு ரிசல்ட் வருங்கிறது தான் அர்த்தம். ஆனால் அது தெரியாதனால தான் நிறையா பேரால் அதை மேனேஜ் பண்ண முடியல. நம்ம ஒரு 4 மாதம் ட்ரை பண்ணுறாங்க, ஒரு 5 மாதம் ட்ரை பண்ணிவிட்டு எல்லாரும் அதை அப்படியே விட்டுடுவாங்க. என்னால் அதெல்லாம் உடம்பே இழைக்கலப்பா, நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு சுத்தமாக உடம்பே இழைக்கல அப்படின்னு சொன்னவங்க தான் ரொம்பவே ஜாஸ்தி. ஆனால் விஷயம் அது கிடையவே கிடையாது. நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா சென்னையில் இருக்கிற பாதி ஜிம்ஸ் டார்கெட்டை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மந்த்லி டார்கெட்டுன்னு கொடுத்துட்றாங்க ஜிம் ட்ரைனர்ஸ்க்கு. அவங்க அந்த ட்ரைனர்ஸ் வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா நியூ கஸ்டமர்ஸை பிடிக்கிறாங்களே தவிர, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு எப்படி ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. அதுதான் இந்த ஜிம்மில் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். மெயினாக சென்னை ஜிம்ஸில் இருக்கிற மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது 2 ட்ரைனர்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு ட்ரெயினர் உங்களை நீங்கள் ஜிம்முக்கு போன உடனேவே கார்டியோ பண்ணுங்கள் 20 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ட்ரெயினர் ஆக்சுவலாக அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு 20 மினிட்ஸ் கார்டியோ பண்ணுங்கள், வீக்லி 5 மினிட்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட ஓவரால் கேலரி டெஃபிசிட் வந்து இம்பேக்ட் வரும். அந்த இம்பேக்ட் வரும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது மூலியமாக நீங்கள் 7 to 8 kgs ஆஃப் வெயிட் லாஸ் இன் 12 வீக்ஸ் பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஜிம் ட்ரெயினர், ப்ராப்பர் ட்ரெயினர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, உங்களோட ஸ்டார்டிங் வெயிட் என்ன, உங்களுடைய எண்டு டார்கெட் என்ன, நீங்கள் மந்த்லி அச்சீவ் பண்ண போகிற டார்கெட் என்ன, வீக்லி அச்சீவ் பண்ண போகிற டார்கெட் என்ன, இது எல்லாத்தையுமே உங்கள் ஜிம் ட்ரைனர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பராக பிளான் பண்ணி தரணும்.
ஒரு விஷன் இல்லாமல் நம்ம எதை பண்ணாலும் அதில் நம்ம சஸ்டெயின் ஆகவே முடியாது. எப்படி ஜிம் ட்ரைனர்ஸ்க்கெல்லாம் வந்து டார்கெட்டுங்கிற ஒரு விஷன் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஜிம் ட்ரைனர்ஸ் நமக்கு ஒரு விஷனை கொடுக்கணும். அதில் இவ்வளோ வெயிட்டை நீ ரீசனபிளாக இவ்வளோ வெயிட்டை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஜிம் ட்ரைனர்ஸ் கண்டிப்பாக சொல்லித்தரணும். ஆனால் அதை இப்போ நம்ம ஜிம்ஸில் சொல்லித்தராங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதை சொல்லாதனாலேயே வெயிட் லாஸ் பற்றின ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் மோட்டிவேஷன் மிஸ் ஆகி நம்ம டெய்லி ஜிம்முக்கு போகிறதையும் ஸ்டாப் பண்ணிடுறோம். அப்படியே போய் டோட்டலாக ஜிம்முக்கு போனால் எனக்கு ஒன்றுமே இம்பேக்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போகிற விஷயத்தையே நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். இதுதான் பாதி பேருக்கு ஜிம்முக்கு போயும் ரிசல்ட்ஸ் வராதுக்கான ரீசன். ஸோ உங்கள் ட்ரெயினரோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னவா இருக்கணும்னா, உங்களோட ரிசல்ட் என்னவோ அதை உங்களை விஷுவலைஸ் பண்ண வச்சு அதுக்கு ஒரு பிளானை அவங்க பண்ணி அந்த பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களா இல்லையான்னு மானிட்டர் பண்ண வேண்டியது ஒவ்வொரு ட்ரெயினரோடைய வேலை. அதை எந்த ட்ரெயினர்ஸும் ப்ராப்பராக செய்யறதில்ல. அதனால தான் நமக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் வந்து அப்படியே போயிடுது. வெயிட்டு எப்படி குறைக்கிறது, வெயிட்டை எப்படி ஏற்றுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேலரி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேலரி மெயின்டெனன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறேன். இந்த ஃபுட்டு நான் இன்றைக்கி சாப்பிட்றேன், இன்றைக்கி ஓவராலாக நான் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றேன். ஒரு வாரம் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் ட்ராக் பண்ணிக்கிட்டே வாங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு. எல்லாமே நீங்கள் ட்ராக் பண்ணும்போது ராவாகவே ட்ராக் பண்ணணும், அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக வீட்டு ஃபுட்டு சாப்பிடுங்க, அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு வெயிட்டையும் ட்ராக் பண்ணுங்கள். அதே வெயிட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னாக்க அந்த கேலரி நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, அதுதான் உங்களுடைய மெயின்டெனன்ஸ் கேலரி. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் கேலரிக்கு மேலே நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட்டு போடும். அந்த மெயின்டெனன்ஸ் கேலரிக்கு மேலே சாப்பிட்றதுக்கு பேர் கேலரி சர்ப்ளஸ். அந்த மெயின்டெனன்ஸ் கேலரிக்கு கம்மியாக சாப்பிட்றதுக்கு பேர் கேலரி டெஃபிசிட். அந்த மெயின்டெனன்ஸ் கேலரிக்கு நீங்கள் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெயிட்டு இறங்கும். இந்த கான்செப்டை நிறையா ஜிம் ட்ரைனர் சொல்லி கொடுக்கறது கிடையாது. இது புரியாமல், யாரோட மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்னு தெரியாமல் எல்லாருக்கும் ஒரு ரேண்டமாக ஆதி காலத்துலேருந்து ஒரு டயட் சார்ட்டை கொடுக்குறாங்க. அந்த டயட் சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஹேர் ஃபால் வந்து அப்படியே எழுந்தே நீங்கள் போக முடியாமல் உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகி ஒரு மாதிரி டயர்டாகி இந்த மாதிரி தான் ஆகுறீங்களே தவிர உங்களுக்கு சஸ்டெயினபிள் வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ இருக்கிறதே கிடையாது. வெயிட் கெயின் பார்த்தாலும் ஃபேட் ஏறும், எக்கச்சக்கமாக ஃபேட்டு போடுறதுக்கு பேர் வெயிட் கெயின் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக மசில் டெவலப் பண்ணணும், அதுதான் வெயிட் கெயின். மசில்னால் நீங்கள் உடனே பாடி பில்டர்லாம் நினச்சிக்காதீங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. நான் சொல்கிறது லீன் மசில், அதுதான் ப்ராப்பர் வெயிட் கெயின். ப்ராப்பர் வெயிட் லாஸுங்கிறது லீன் மசில் போக ஒர்க் அவுட் பண்ணுறதோ லீன் மசில் நீங்கள் சாப்பிட்றதோ கிடையாது. உங்களோட நார்மலாக எல்லா பாடிலையும் மசில் இருக்கும், அந்த மசிலுக்கு இருக்கணும். அது இல்லாமல் உங்கள் ஃபேட்டு மட்டும் ரெடியூஸ் ஆகணும், அதுதான் ப்ராப்பர் கேலரி டெஃபிசிட். ஸோ டூ மச்சாக சர்ப்ளஸ்லையும் இருக்கக்கூடாது, டூ மச்சாக டெஃபிசிட்லேயும் இருக்கக்கூடாது. உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்னு பார்த்து அதுலேருந்து ஒரு 100 கேலரியை நீங்கள் கம்மி பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு உங்களோட மெயின்டெனன்ஸ் உங்களோட சர்ப்ளஸ் என்ன டெஃபிசிட் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் மெயினாக உங்களுக்கு கேலரி சர்ப்ளஸ் டெஃபிசிட் அண்ட் மெயின்டெனன்ஸோடைய ஃபார்முலா. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் வந்து அவ்வளோ ஈஸியான ஒன்றா இருக்கும். இதை நான் சொல்லலைங்க, இது சயின்ஸை வந்து யாருமே எதுவுமே மறைக்க முடியாது. ஆனால் இந்த ஃபார்முலா தெரியாமல் தான் பாதி பேரால் வெயிட் கம்மி பண்ணவே முடியல. என்ன சாப்பிட்றோங்கிறது உங்களுக்கு எப்போ தெரியுதோ அப்போ தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் பாசிபிளாக இருக்கும். டயட் தான் இப்படின்னு பார்த்தா அவங்க கொடுக்குற ஒர்க் அவுட் சார்ட்டு அதுக்கு மேலே சொதப்பல். நீங்கள் பெல்லி ஃபேட் இருக்குது, தொப்பை இருக்குது அப்படின்னு உங்கள் ட்ரெயினர்கிட்ட சொன்னீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆப்ஸ் பண்ணு அப்படிம்பாங்க. இல்லை எனக்கு வந்து இந்த சைடில் வந்து லவ் ஹேண்டில்ஸ் இருக்குன்னா உடனே சைட் க்ரன்ச்சஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இன்னும் ஹைலைட் வந்து இந்த டைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், மெயினாக கேர்ள்ஸ்க்கு. அவங்க போய் ஜிம் ட்ரெயினர்ஸ் கிட்ட கேட்ட உடனே சொல்லுவாங்க லஞ்சஸ் பண்ணு அப்படிம்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா
ஸ்பாட் ரிடக்ஷன் ஆகவே ஆகாது. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்தந்த மசில் குரூப்பு ஸ்ட்ரென்த் ஆகுமே தவிர ஸ்பாட் ரிடக்ஷன் பாசிபிளே கிடையாது. அண்டர்டேக்கருக்கு 9 லைஃப் இருக்குதுன்னு நான் சொன்னால் நீங்கள் எப்படி சிரிப்பீங்களோ அப்படி தாங்க இந்த ஸ்பாட் ரிடக்ஷனும். ஸ்பாட் ரிடக்ஷனுங்கிறது நம்ம பாடி அந்த மெக்கானிசமில் கிடையவே கிடையாது. எங்கேருந்து நம்ம பாடியில் ஃபேட் கம்மியாகும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஓவராலாக எல்லா இடத்துலேருந்தும் தான் ஃபேட் கம்மியாகும். ஸோ உங்கள் ஜிம் ட்ரைனர்ஸ் கிட்ட போயிட்டு எனக்கு இந்த ஸ்டமி மட்டும் ரெடியூஸ் ஆகணும், இந்த லவ் ஹேண்டில்ஸ் ரெடியூஸ் ஆகணும், டைஸ் ரெடியூஸ் ஆகணும், ஃபேஸ் ஃபேட் ரெடியூஸ் ஆகணும்னு சொல்கிற எல்லா விஷயமுமே மித்து. அது உங்களை அவங்க ஏமாற்றி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஸோ தயவு செஞ்சு இதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த மாதிரி சயின்ஸில் ஒரு விஷயமே கிடையாது. யாருக்குமே ஸ்பாட் ரிடக்ஷன் நடக்கவே நடக்க. அப்போ அவங்க மட்டும் அவங்க மசில் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. அவங்க டிராஸ்டிக்காக இந்த விஷயம்லாம் தெரியாமல் டிராஸ்டிக்காக வெயிட் லாஸில் இருப்பாங்க. மெயினாக இந்த கீட்டோ மாதிரி வெயிட் லாஸ், இந்த கீட்டோ பாலியோ இந்த மாதிரி டயட்டெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. அது எதுவுமே நீங்கள் கடைசி வரைக்கும் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஜிம்மை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதனால அவங்க பண்ணலாம். இப்போ நீங்களும் எனக்கு வெறும் ஜிம் மட்டும்தான், நான் வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஆனால் மற்ற நார்மல் பீப்புளுக்கு ஃபிட்னஸ்ஸு லைஃப் ஸ்டைலில் ஒன்றா நினைக்கிற ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டயட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு தான் ஃப்ளெக்சிபிள் டயட்டிங். நம்மளால் என்ன விஷயத்தை சாப்பிட முடியும் அப்படிங்கிறத, அதுவும் கடைசியாக சஸ்டெயின்டாக நம்மளால் கடைசி வரைக்கும் எப்படி சாப்பிட முடியும்னு தெரிஞ்சு சாப்பிட்ற போது தான் நமக்கு ப்ராப்பராக ஒரு வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ கிடைக்கும். ஸோ இதை உங்கள் ஜிம் ட்ரைனர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. உங்களை அந்த எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸ் பண்ண வைப்பாங்க. அது பண்ணுறதால என்ன ஆகும்னா, நீங்கள் அதை கொஞ்ச நாள் தான் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக பண்ண முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸுங்கிறது உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் நடந்து போகிற மாதிரி. ஃப்ளெக்சிபிள் டயட் அப்படிங்கிறது உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வண்டியில் போகிற மாதிரி. எது உங்களுக்கு சஸ்டைனபிளாக இருக்கும்? ஒரு நாள் நடப்பீங்க, ஒரு மாதம் நடப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களால் நடக்க முடியாது, நீங்கள் வண்டியில் தான் போவீங்க. இது தாங்க லாஜிக்கு. இந்த லாஜிக் புரியாமல் எனக்கு உடனடியாக 10 கிலோ குறையணும், ஒரே நாளில் 5 கிலோ, ஒரே நாளில் 7 கிலோ, ஒரு வாரத்தில் 5 கிலோ, இதெல்லாம் சான்ஸே இல்லை. நம்ம பாடியில் 75% ஆஃப் வாட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்கள் ஃபேட்டு கம்மியாகவே ஆகாது. வாட்டர் தான் ஃபஸ்ட்டு கம்மியாகும். எப்படி உங்கள் பாடியில் ஒரே நாளில் ஃபேட் ஏறாதோ, அக்யூமுலேட் பண்ணி தான் ஏறி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இறங்கிறதும் பொறுமையாக தான் இறங்கும். ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல லைஃப் வாழணும், ஒரு ஹெல்த்தியாக, ஒரு வலி இல்லாமல், எந்த ஒரு நோயும் இல்லாமல் நீங்கள் நல்ல லைஃப் வாழணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிள் டயட்டிங் பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிளான் என்னங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் ஜிம் ட்ரைனர்ஸ் ஹெல்ப் பண்ணலாம், ப்ரொவைடட் அவங்களுக்கு அதில் ப்ராப்பர் எஜுகேஷன் இருக்கணும். அந்த எஜுகேஷன் இல்லாமல் ஒரே டயட் பிளானை எல்லாருக்கும் அவங்க கொடுக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தோட இந்த வீக் நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டாப்பிக்கில், ஃபிட்னஸ் ரிலேட்டட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் ஃப்ரைடே உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.